அன்பெனும் தேரேறி உன் ஆண்டவன் வருகின்றார். அன்பெனும் தேரேறி உன் ஆண்டவன் வருகின்றார். ஒரு சாட்சினி இதை ஏற்றிட தவறாதே. இறையாட்சியில் ஒரு சாட்சினி இதை ஏற்றிட தவறாதே. எம் மீட்பனின் அன்பு சாயனி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலத்தின் 17ஆம் ஞாயிறாகும். இன்று கிறிஸ்துவின் இந்த பாஸ்கா பலியிலே பங்கு கொள்ளும் எங்களை வார்த்தையானவர் தன்னுடைய வார்த்தையால் எமது விசுவாசத்தை எவ்வாறு அவர் சோதிக்கின்றார் என்றும், எமது நிலையற்ற எதிர்கால திட்டங்களின் மூலமாக வரும் பயம் அச்சத்தை அவர் எவ்வாறு போக்குகின்றார் என்றும் இந்த வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. மனித இயல்புதான் எதிர்காலத்தை நினைத்து பயமுறுவது. இந்த பயம் எம்மை இறைவனின் செயலை, எமது கடமைகளை செய்ய விடாமல் தடுக்கும். ஆகவே இந்த பயம் மனிதனை பாவ வழியிலே விட்டு செல்கின்றது. ஏனெனில் பயம் எம்மை இறைவனிடமிருந்து பிரிக்கின்றது. ஆகவே கிறிஸ்திய அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த வேளையிலே நாங்கள் இந்த திருப்பலியில் பங்கு கொள்ள எமது பாவங்களை நினைவு கூர்ந்து அதற்கு இறைவனின் மன்னிப்பு பெறுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை போலுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பெற்றுக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்தச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பாகா சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வாட்கோதுமை அப்பங்களையும் தம் கோணி பையில் மூற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா மக்களுக்கு உண்ணக்கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பருகுவேன் என்றார். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ணக்கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பதில். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர்.
ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி மன்றாடுகின்றேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே. நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயருண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடங்கினர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக 200 தெனாரிக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடரில் ஒருவரும் சீமோனின் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின், ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையிலே இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகின்றார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகம், முதலாம் வாசகம், இறைவாக்கினர் எலீஷா இயேசுவைப் போலவே ஒரு புதுமையை செய்கின்றார். அதாவது இந்த தானியத்திலிருந்து 20 வாற்கோதுமை அப்பங்களை அதை 100 பேருக்கு பகிர்ந்தளிக்கின்றார். இது செய்வதற்கு காரணம் என்னவென்றால், அந்த நாட்டிலே ஒரு பஞ்சம் நிலவுகின்றது. இந்த பஞ்சத்தின் மூலமாக யாருக்கும் உணவில்லை. ஆகவே எலீஷாவுடன் வந்த இந்த 100 பேருக்கும் அவர்கள் கூழ் காய்ச்சுகின்றார்கள். ஆனால் இந்த கூழுக்குள்ளே ஒரு விஷத்தன்மையான ஒரு 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 விஷம் கலக்கின்றது. ஆகவே இதை யாரும் உண்ண முடியாமல் போக எலீஷா இந்த 20 தானிய கதிர்களையும், அதாவது வாற்கோதுமை அப்பங்களையும் இந்த 100 பேருக்கு பகிர்ந்தளிக்க கட்டளையிடும் பொழுது இந்த சேவகன் சந்தேகப்படுகின்றான். எப்படி 20 கோதுமை இந்த 100 பேருக்கும் போதும் என்று ஒரு பயமும் இருக்கின்றது. அதே போல் சந்தேகமும் வருகின்றது. ஆனால் அவன் எலிஷா சொன்னபடி இந்த 100 பேருக்கும் அதை பகிர்ந்தளிக்கின்றார். பகிர்ந்த பிறகும் அதிலே நிறைய மீதமாக உள்ளது. இதே போல தான் இயேசுவும் இந்த யோவான் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்திலே இந்த ஒரு உவமையை, இந்த ஒரு புதுமையை செய்கின்றார். இந்த யோவான் நற்செய்தியிலே நற்கருணை பற்றிய விவாதங்கள் இல்லை. மற்ற நற்செய்தியிலே, அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தியிலே எப்பொழுதும் இந்த நற்கருணை பற்றிய ஒரு விவாதம் இருக்கும் ராப்போசன வேளையிலே. யோவான் நற்செய்தியிலே அது இல்லை. யோவான் நற்செய்தியிலே இந்த 6ஆம் அதிகாரம் மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரம். இது இந்த ஒரு புதுமையுடன் தொடங்குகின்றது. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த இந்த புதுமையோடு தொடங்குகின்றது. இந்த புதுமையிலே நாங்கள் கவனிக்க வேண்டியதுதான், இயேசு கடலை கடந்து வரும் பொழுது மக்கள் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட வருகின்றார்கள். இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட வரும் பொழுது இந்த மக்கள் இயேசுவை கண்டு இயேசு
அவர்களுக்கு புதுமைகளை செய்கின்றார். நோய் உற்றோரை குணமாக்குகின்றார், பேய் பிடித்தோரை பேய்களை விரட்டுகின்றார். இந்த மாதிரி பல அடையாளங்களை செய்யும் பொழுது மக்கள் அவரை கண்டு அவரிடம் வருகின்றார்கள் அவரின் போதனைகளை கேட்பதற்கு. இதை கண்ட இயேசு தான் என்ன செய்ய போகின்றார் என்று அவருக்கு தெரியும். நற்செய்தியில் சொல்லுகின்றது, தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். அதாவது பிலிப் என்ற தன்னுடைய அப்போஸ்தலரை என்ன கேட்கின்றார்? இந்த மக்கள் உண்பதற்கு உணவு எங்கிருந்து வாங்கலாம் என்று கேட்கின்றார். அதாவது இந்த எதிர்காலத்தை ஒட்டிய ஒரு பிரச்சனை. இதை அப்போஸ்தலர் நினைக்கவும் இல்லை. அவர் இந்த எதிர்காலத்தை பற்றி ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதாவது இந்த மக்கள் உண்பதற்கு நாங்கள் எங்கிருந்து அப்பத்தை வாங்கலாம்? இதை கேட்ட பிலிப்பு அப்போஸ்தலர் அச்சமுறுகின்றார், பயமுறுகின்றார். அதே போல் அவருக்கு ஒரு சந்தேகமும் வருகின்றது. ஆண்டவரை 200 தெனாரிக்கும் வாங்கினாலும் ஒரு ஆளுக்கு ஒரு சிறுதண்டு கூட கிடைக்காதே என்று கூறுகின்றார். அதாவது அச்சம், அதாவது பயம் வரும் பொழுது நாங்கள் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த நினைவை விட்டு நாங்கள் எம்முடைய பலன், எம்முடைய சக்தியிலே நாங்கள் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழிகொடுவோம். அது எல்லா மனிதருக்கும் ஒரு பொதுவான ஒரு இயல்பு. பயம் எம்மை ஆட்டி படைக்கின்றது என்று நாங்கள் சொல்கிறோம். பயம் உண்மையிலே எமது மனித இயல்பை அறிய அது ஒரு கருவியாக அமைகின்றது. அதாவது இறைவன் எவ்வாறு நமக்கு உதவி செய்யலாம், எவ்வாறு இறைவனின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பதே அல்ல. அதாவது பயம் வரும் பொழுது இறைவன் எம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த தன்மை கூட எமக்கு விளங்காது. இதுக்கு உதாரணங்கள் பல இருக்குது. உதாரணம்தான் அப்போஸ்தலர் இயேசுவோடு இந்த திபேரிய கடலை கடக்கும் பொழுது, கப்பலில் கடக்கும் பொழுது, படகில் கடக்கும் பொழுது இயேசு தூங்குகின்றார். அதுவும் எங்கே? படகை எங்கிருந்து செலுத்துகின்றார்கள், அதாவது படகின் பின்புறம், அங்கே சென்று அவர் தூங்குகின்றார். தூங்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு சூறாவளி காற்றும் அலைகளும் வருகின்றது, கடல் கொந்தளிக்கின்றது. இதை கண்ட அப்போஸ்தலர்கள் பயமுறுகின்றார்கள். எந்த வேளையும் இந்த கப்பல் சரியலாம். ஆனால் இவர்கள் எல்லோருமே மீனவர்கள். அதே கடலில், அதே அந்த திபேரிய கடலிலே, அந்த ஆற்றிலே, அந்த குளத்திலே அவர்கள் மீன் பிடிப்பவர்கள். அவர்களுக்கு அந்த இடம் பழக்கப்பட்ட இடம். ஆனால் அப்படி பழக்கப்பட்ட இடமாக இருந்தாலும் அவ்வேளையிலே இயேசு கூட தங்களோடு இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பயம் ஒன்று வருகின்றது. தாங்கள் இந்த காற்றின் மூலமாக, இந்த அலைகள், இந்த பெரும் அலைகள் மூலமாக இந்த கடல் கொந்தளிக்கின்றது, இதன் மூலமாக நாங்கள் இறப்போம் என்ற ஒரு பயம் வருகின்றது. அந்த பயத்தினால் அவர்கள் சென்று இயேசுவை தூக்கத்திலிருந்து எழுப்பாற்றுகின்றார்கள். ஆண்டவரே, நாங்கள் மூழ்க போகிறோம், நீர் நித்திரை கொள்கின்றீர் என்று. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? அச்சமுறாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த கடலை அமைதிப்படுத்துகின்றார். பிறகு என்ன சொல்கின்றார்? விசுவாசம் குறைந்தவர்களே ஏன் பயம் கேட்கின்றார். பயம் எப்பொழுதும் நமது விசுவாசத்தை குறைக்கின்றது. பயப்பட்டால் விசுவாசம் குறைக்கும். இதற்கு இன்னொரு உதாரணம்தான் மார்க் நற்செய்தியிலே இரத்தப்போக்கூடிய அந்த பெண், திரளான மனிதர்கள் இருக்கும் அந்த வேளையிலே இந்த பெண் தனது சுயநத்தையும் கண்டு கொள்ளாமல் வந்து இவரின் இயேசுவின் ஆடை நுனியை தொட்டால் கூட நான் சுகமாகுவேன் என்ற ஒரு தைரியத்துடன், பயமல்ல, அதற்கு எதிரானது, தைரியத்துடன் வந்து, விசுவாசத்துடன் வந்து இயேசுவின் அந்த ஆடையின் நுனியை தொடுகின்றாள். தொடும் பொழுது அவள் குணமடைகின்றார். இதற்கு எதிரான தான் இந்த அப்போஸ்தலரின் செயல்கள். அவர்கள் பயமுறுகின்றார்கள். பேதுருவும் அதே போல தான். இயேசு அந்த குளத்திலே நடக்கின்றார். நான் நீரில் நடப்பதைக் கண்டு அவரும் கூறுகின்றார், ஆண்டவரே, என்னையும் வர அலையுண்டு. இயேசு சொல்கிறார், வா என்று. அவரும் நடக்கின்றார். ஆனால் எப்பொழுது இயேசுவை விட்டு அவர் ஆழத்தை பார்க்கின்றாரோ அந்த இடத்துல பயம் வருகின்றது. அவ்வேளையிலே அவர் மூழ்கின்றார். இயேசு வந்து அவரை மீண்டும் நீரிலிருந்து வெளியெடுத்து, விசுவாசம் குறைந்தவனே என்று அவரை எச்சரிக்கின்றார். கிறிஸ்து இயேசு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதுமை, இந்த
5000 பேருக்கு இயேசு உணவளித்த இந்த புதுமையிலே மிகவும் முக்கியமானது தான் விசுவாசம். இயேசுநாதர் சோதிக்கின்றார். இயேசு தனது அப்போஸ்தலரை பிலிப்பை சோதிக்கின்றார், அவரின் விசுவாசத்தை. எமது விசுவாசமும் அதே போல தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் மத்தியிலும் எமது விசுவாசத்தை இறைவன் சோதிக்கின்றார். நாங்கள் இறைவனுக்கு விசுவாசமாக இருக்கின்றோமா, இல்லாவிட்டால் நாங்கள் பயமுற்று அச்சமுற்று விசுவாசத்தை இழந்து நாம் எமது சக்தியின் மூலமாக இந்த நிலையிலிருந்து வெளியே வர துடிக்கின்றோமா என்று. இந்த நற்செய்தியிலே இந்த மக்கள் இயேசுநாதர் இந்த அப்பத்தையும் மீனையும் அவர்களுக்கு அளித்து அவர்களின் பசியை போக்குகின்றார். அவர்கள் நம்பி வந்தது அப்பமோ மீனோ அல்ல, இறைவனின் வார்த்தை, இறைவன் இயேசுவின் வார்த்தை, அவரின் அடையாளங்கள், அரும்பெரும் செயல்களை நம்பி அதை பார்ப்பதற்கு அதில் விசுவாசம் கொள்ள வந்த மக்களுக்கு இறைவன் இயேசு அவர்களுடைய ஆன்மீக பசியையும் அதேபோல் உடல் ரீதியான பசியையும் அவர் போக்குகின்றார். அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் அவர்களுக்கு அந்த அப்பமும் மீனும் கிடைத்தது. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் என்று வரும் பொழுது நமது விசுவாசம் எங்கு உள்ளது? விசேட விதமாக எதிர்காலத்தை பற்றி நினைக்கும் பொழுது எல்லோருக்கும் வரும் பயம்தான் எதிர்காலத்தை பற்றி நாங்கள் நினைக்கும் பொழுது வார பயம். அந்த பயம் வரும் பொழுது நாங்கள் இறைவனை விட்டு எம்மால் இந்த நிலையிலிருந்து எப்படி மீளக்கூடும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதுவும் எமது சக்தியால் இறைவனிடம் நம்புறதில்லை. எமது செபங்கள் மூலமாக நாங்கள் வேண்டுவது என்னது? ஆண்டவரே, எனக்கு இது தேவை, எனக்கு இந்த பிரச்சனை உள்ளது, இதிலிருந்து நான் மீள வேண்டும், எனக்கு உதவி செய்யும் என்றே நாங்கள் வேண்டுகின்றோம். ஆனால் உண்மையாக நாங்கள் எவ்வாறு செபிக்க வேண்டும்? செபிப்பது எப்படி என்றால் இயேசுவைப் போலவும் மரியாளைப் போலவும், ஆண்டவரே உமது சித்தம் என்னவோ அது என்னுள் நிறைவேறட்டும் என்று. நாங்கள் செபிக்கும் பொழுது விடும் ஒரு தவறு தான், எமது செபங்களிலே நாங்கள் எமக்கு ஒரு ஆறுதலை தேடுகின்றோம். செபிக்கும் பொழுது நாங்கள் ஆறுதல் அடைகின்றோம் என்று சொல்கின்றோம். அதே வேளையே நாங்கள் செபிக்கும் பொழுது ஆறுதலை தேடுகின்றோம் எப்பொழுதும். இது ஒரு தவறான ஒரு செயல். செபங்கள் எமக்கு ஆறுதலை தரும், ஆனால் எப்பொழுதும் தராது. செபம் என்பது ஒரு உண்மை வாய்ந்த ஒரு உரையாடல். நாங்கள் இறைவனோடு உரையாடும் பொழுது எமது உள்ளம், அதாவது மனசாட்சியும் எமக்கு உறுத்தும், நீ பாவி, நீ பாவம் செய்துள்ளாய், ஆகவே எவ்வாறு இறைவனுடன் இவ்வாறு நீ கதைப்பாய் என்று. ஆகவே எமது மனசாட்சி எம்மை ஒரு பாவ சங்கீதனத்துக்கு, அதாவது ஒரு ஒப்புரவு அரைச்சாதனத்துக்கு விட்டு செல்லும். இதுதான் உண்மையான உரையாடல். உரையாடல் என்பது நாங்கள் இயேசுவோடு உரையாடுவது, செபங்கள் மூலமாக எமது தேவைகள், எமது கஷ்டங்கள் துன்பங்கள் அவருக்கு கூறுவது. அதேபோல் அவரின் சித்தம் எதுவோ அது எமது வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று எல்லாத்தையும் அவரிடமே ஒப்பு கொடுப்பது. அது மட்டுமன்றி எமது வாழ்க்கையிலே இந்த செபம் என்பது அவரின் ஆறுதலை மட்டுமில்லை, எம்மை ஒரு உண்மையான ஒரு உண்மைத்தன்மையை எம்மிடம் அதை தேடுகின்றது. செபம் எம்மை ஒரு உண்மையான ஒரு மனிதனாய் மாற்றுகின்றது. செபம் எம்மை ஒரு பாவ சங்கீதத்துக்கிட்டு சொல்கின்றது. அந்த ஒப்புரவு அருட்சாதனத்திலே நாங்கள் இறைவனோடு எமது பாவத்தை பாவத்தை கூறி அந்த உரையாடும் பொழுது இறைவன் இயேசு எமது பாவத்துக்கு மன்னிப்பையும் அதேபோல் அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அருளையும் தருகின்றார். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் கூறியது போல தூய ஆவியார் இருக்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு ஒற்றுமை, அதாவது ஒரு தூய ஆவியார் ஆளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். தூய ஆவியார் எங்கு உள்ளாரோ அங்கு ஒரு ஒருமைப்பாடு இருக்கும். அதாவது எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக வாழும் ஒரு மனப்பான்மை இருக்கும். அங்கு தூயாவே இருக்கும் பொழுது ஒரே ஆண்டவரும் ஒரே நம்பிக்கையும் இருக்கும். ஆக எமது நம்பிக்கை தூய ஆவியாரில் இருக்கும் பொழுது எமது வாழ்க்கை எவ்வாறு மாறுகின்றது? இதற்கு ஒரு உதாரணம் தான் பெந்தைகோஸ்து விழா.
தங்களுடைய உயிருக்கு பயப்பட்டு ஒரு அறையிலே பதுங்கி இருந்த அந்த அப்போஸ்தலர்கள் தூய ஆவியாரை பெற்றவுடன் நேரடியாக செல்கின்றார்கள். எங்கே? எருசலேம் தேவாலயத்துக்கு சென்று அவர்கள் போதிக்கின்றார்கள். யாருக்கும் பயப்படவில்லை, போதிக்கின்றார்கள். அந்த தூய ஆவியார் வரும் பொழுது நமக்கு அந்த அச்சம், இந்த பயம் என்பது நமது உள்ளத்திலிருந்து வெளியேறுகிறது. வெளியேறும் அந்த வேளையிலே நாங்கள் இறைவனுக்கு சாட்சி பகிர முன் வருகின்றோம். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வார்த்தை வழிபாட்டின் மூலமாக இயேசுநாதர் இறைவன் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், நமது விசுவாசம் எப்பொழுதும் அதை இறைவன் ஒரு பரிசோதிப்பார். நமது விசுவாசத்தை அவர் பரிசோதிப்பது அது வழக்கமானது. ஆனால் அந்த வேளையிலே நாங்கள் எவ்வாறு இந்த விசுவாசத்தை தளர விடாமல் இறைவனில் விசுவாசமாக வாழ்வது எவ்வாறு என்று இறைவன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இதற்கு நாங்கள் தூய ஆவியாரின் அருளை வேண்டி மன்றாடுவோமாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உள்ளெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி தற்பொழுது மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, பசித்திருப்போருக்கு உணவளிக்கும் பரமனே, திருச்சபைக்காக மன்றாடுகின்றோம். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வார்த்தையாலும் உயிர் வாழும் செய்தியை அறிவிக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரும் தங்கள் கரங்களையும் இதயங்களையும் தாராளமாக திறந்து பகிர்ந்தலை பணியாக்கிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உணவின் வடிவான இயேசுவே, நாடுகளின் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். இன்றைய உலகில் வறுமையால் வாடும் மக்களின் பசி பிணி தீர்க்க புதிய பொருளாதார திட்டத்தை உருவாக்கி
செயல்படுத்த நாடுகளின் தலைவர்களுக்காக நல்மனதை தர வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அப்பங்களை பழுகச் செய்தவரே இறைவா, பிரச்சனையில் இருப்போருக்காக மன்றாடுகின்றோம். உலகில் பல்வேறு நாடுகளில் நிலவும் போர் வன்முறை மறையவும், குடும்பங்களில் பங்கில் நோயினால் அவதிப்படுபவர்களையும் குணப்படுத்தவும், வறுமையால் வாடுவோரை நிறைவுள்ளவர்களாக்கவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வெர்பும் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேடமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுவோர்களையும், வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் மௌனமாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாடுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உடலும் கொண்ட எங்களை ஏற்றலும். ஆண்டவரே, நாங்கள் என்றும் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனாலும் அது அருளினால் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமது புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவென்றே சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மறுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மால்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர் நீ காத்து நிறைவால் அளிப்பதாக. கிறிஸ்துவின் ரத்தம் காத்து நிறைவால் அளிப்பதாக. ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே,
இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை நோக்கி ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உயிருள்ள உணவே, வானின்று நீ இங்கு என்னில் வரவே, இருளான நெஞ்சம் ஒளியானதே, இதமான புது வாழ்வு உருவானதே. உயிருள்ள உணவே, வானின்று நீ இங்கு என்னில் வரவே, இருளான நெஞ்சம் ஒளியானதே, இதமான புது வாழ்வு உருவானதே. எளிமையானதோ புதுமையானதோ மகிமையானதோ இனிமையானதோ வலிமையானதோ, என் பாவ கரை நீக்க பலியானதோ, என் ஆன்ம குறை தீர்க்க வழியானதோ. உயிருள்ள உணவே, வானின்று நீ இங்கு என்னில் வரவே, இருளான நெஞ்சம் ஒளியானதே, இதமான புது வாழ்வு உருவானதே. தேனாக இனிக்கின்ற வெண்பானமோ, நானாக சுவைத்திட உன் தானமோ, தாயாக நீ தந்த புது முத்தமோ, சேயாக நான் பெற அது சித்தமோ. தினமும் மருந்துவே, கடவும் மறந்திடே, மனமும் திருந்துவே, துயரும் அறிந்திடே, இனிதே வாழுவேன், நிழல் தேடும் அயலார்க்கு மரமாகுவேன், மனம் வாடும் எளியோர்க்கு மருந்தாகுவேன். உயிருள்ள உணவே, வானின்று நீ இங்கு என்னில் வரவே, இருளான நெஞ்சம் ஒளியானதே, இதமான புது வாழ்வு உருவானதே. உயிருள்ள உணவே, வானின்று நீ இங்கு என்னில் வரவே, இருளான நெஞ்சம் ஒளியானதே, இதமான புது வாழ்வு உருவானதே, இதமான புது வாழ்வு உருவானதே, இதமான புது வாழ்வு உருவானதே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உங்களது வாழ்வால் ஆண்டவரை மாட்சிமைப்படுத்த அமைதியுடன் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. உலகங்கள் முடியும் நாள் வரையில், உயிரினங்கள் அழியும் நாள் வரையில், உனை போற்றும் அன்பு மகள் முறையில் நான் பாடுகிறேன் நல்வாழ்த்துக்களை. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சொல்வேனும் மொழியை, தாயென்று சொல்வேன் அரவணைப்பை. தேனென்று சொல்வேனும் மொழியை, தாயென்று சொல்வேன் அரவணைப்பை. சேயென்று வந்தேன் உன் வழியில், இனி சேமங்கள் சேரும் உன் நிழலில். இனி சேமங்கள் சேரும் உன் நிழலில். உலகங்கள் முடியும் நாள் வரையில், உயிரினங்கள் அழியும் நாள் வரையில், உனை போற்றும் அன்பு